ஃபர்ஸ்ட் டே கம்போசிங் இளையராஜா சாரை பார்க்க போகிறோம். பிரசாத் ஸ்டுடியோவில் அவரோட ஹாலு. நான் பாலச்சந்தர் சார், அனந்த் சார் போய் அங்கே ஒரு ரூம் இருக்கும், அவரோட அழகான அந்த ரூம் பிரசாதில் எப்போவுமே அந்த காரணம் நான் உட்காந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இட் வாஸ் நைஸ் டு see about the great legends, சிட்டிங் அண்ட் டாக்கிங். அப்போது சுச்சுவேஷன் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் இதுதான் ராஜா, இந்த மாதிரி சிவகுமார் சார் ஒரு இதுக்கு போகிறாரு கச்சேரிக்கு, அவர் மிருதங்கம் தண்ணி அடிச்சுட்டாரு சொல்லிட்டு கெட் அவுட் சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு சாங் தாளமே இல்லாமல் ஒரு பாட்டு சார். ராஜா சார் நல்லா சிரிச்சார். நான் கர்நாடிக்கில் ஏதோ ஒரு பிரமாதமான படம் பண்ண போகிறேன், நம்ம நல்லா பண்ணலாம் சொல்லி அது ரசித்து ரெடி ஆகும்போது ஃபஸ்ட்டுக்கே சேலஞ்ச் வைக்கிறீங்களே, இப்படி தாளமே இல்லாமல் ஒரு பாட்டு. இல்லை சார், இது சுச்சுவேஷன் தான், பட் இப்படி இருக்கும். சரி சார் சொல்லிட்டு அதை கம்போஸ் பண்ணி எண்டில் ராஜா சார் கொண்டு வருவார் பாருங்க, அது மாஸ்டர். கச்சேரியில் தாளம் இல்லை, இவர் வெறும் மகா கணபதி பாடிண்டே இருப்பார். அங்கேருந்து திடீர்னு ஆடியன்ஸ் இருந்து அதை ரசித்து அவங்க கிளாப் பண்ண ஆரம்பிப்பாங்க டைமிங்கில். ஸோ தாளமே இல்லாமல் தாளம் வந்துடும். அது தட் வாஸ் மாஸ்டர் கிளாஸ். இந்த மகா கணபதியில் எப்படிடா விரதம் கொண்டு வரேன், எண்டில் கொண்டு வரேன், ஆடியன்ஸ் கிளாப் அப்படியே டைம் பண்ணி இந்த பாட்டை ஒரு பியூட்டிஃபுல் சாங்காக கம்போஸ் பண்ணிட்டார். தட் வாஸ் கிரேட்டஸ்ட். அப்போது இளையராஜா சாருக்காக சும்மா இந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணினா நீங்கள் நினைக்கலாம், இல்லை டெல்லி கணேஷுக்கு தண்ணி அடிச்சுட்டு அவர் கெட் அவுட் சொன்னது காரணம்னா பின்னாடி லைஃப்பில் இவரே ஒரு காலத்தில் தண்ணி அடிக்க போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். இதை பிகினிங்லேயே ஒரு சீடு போடுறாரு. ஹி டசன்ட் லைக் சிங்கிங். அவர் சிங்கிங் மியூசிக்கெல்லாம் ஒரு பூஜை மாதிரி அவர் பார்க்குறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு குடிச்சு பிடிக்காதுங்கிறது ஒரு மேட்ரு சீடு பண்ணுறார். ஆனால் பின்னாடி அவரே பண்ண போகிறாருங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே.